ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் எப்பயும் போல் ஹாப்பியாக சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிறுகீரை, முளைக்கீரை அந்த மாதிரி சில இடங்களில் சொல்லுவாங்க. நான் சிறுகீரைன்னு எங்கள் ஊர் சைடு சொல்லுவோம். ஸோ இந்த கீரை ரெசிப்பியை வந்து கடையில் நான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அந்த ரெசிபியை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம விசாசிவம் லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை ஒரு அடி அடிச்சுட்டு அதை ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதுக்கு நான் மண்பானை எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இதை வந்து மண்பானையில் செய்யும்போது இதோட டேஸ்ட் இன்னும் சூப்பராகவே இருக்கும், நல்ல மணமாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம அரை செம்பு போல் தண்ணி எடுத்து நம்ம இதில் கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு 50 கிராம் பாசி பருப்பை வந்து நம்ம இதில் வேக போட்டு வச்சுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நல்லா கொதிச்சுட்டு இது ஒரு அரை பதமாக வர வரைக்கும் நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறமா இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 போல் எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு போல் பூண்டு, ஒரே ஒரு தக்காளி மீடியம் சைஸில். இப்போ இது எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு இப்போ அரை பதம் வெந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். தக்காளியெல்லாம் நல்லா வெந்து மசிஞ்சிருச்சு. இந்த டைமில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கீரையை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிறுகீரை இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட இலை மட்டும்தான் போடணும், அதோட தண்டுகள்லாம் போட வேண்டாம். அதோட இலையெல்லாம் மட்டும் நல்லா எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது போடும்போது நமக்கு நிறையா தான் தெரியும். அது வெந்ததுக்கப்புறம் வந்து நல்லாவே கொஞ்சமாக இருக்கிற மாதிரி நமக்கு வந்துடும். இதோட டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் வீட்டில் வந்து வெறும் சாதத்தோடு இந்த கீரையை போட்டு பிசைஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சீரகம் எடுத்துக்கலாம், சின்ன சீரகம். இது வந்து நம்ம கையில் வச்சு நல்லா கசக்கிட்டு போட்டோன்னா நல்லா வாசமாக இருக்கும். அதனால் எப்போயுமே நம்ம இந்த மாதிரி கசக்கி விட்டுட்டு அது கூட போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரண்டி வச்சு எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க வெங்காயம், தக்காளி, கீரை, பருப்பு, சீரகம், மஞ்சள் இதெல்லாம் போட்டிருக்கோம்ல, இது எல்லாமே நல்லா எல்லா பக்கமும் கலந்து வரணும். தண்ணி வந்து இதில் இருக்குது. இந்த தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் ஒரு டம்ளர் போல் நம்ம தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரையை வந்து நம்ம மூடி வேக வைக்க வேணாம், மண்பானையில் சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதை வந்து திறந்து வச்சே சமைச்சா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் கலந்து விட்டுட்டு இதை இப்படியே நம்ம வேக வச்சுட்டே இருக்கலாம். தண்ணி இருக்கிறது போதுமானு பார்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் போல் இன்னும் கூட ஊற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்துட்டு இருக்கட்டும். இது கீரை வெந்துருச்சா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து இது கீரை வேகணும். இது வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்தில் நம்ம இந்த கீரை வெந்துடும். இப்போ இந்த கீரை வெந்துருச்சான்னு நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, எடுத்து வச்சுட்டு கையால் நசுக்கி பார்த்தோன்னா அந்த கீரை இலை வந்து நசுங்கணும். இது நம்ம இப்போ வந்து கடைஞ்சிக்கலாம். அந்த மாதிரி பருப்பு மத்து இருக்குது என்கிட்ட, அந்த மத்து வச்சுட்டு நான் கடைஞ்சிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடையும் போது மட்டும் உப்பு கடைஞ்சிக்கோங்க. இது போட்டுட்டு நல்லா இது மாதிரி ஒரு மாதிரி கடைஞ்சிக்கலாம். இது உங்களுக்கு கடையத்துக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் பேக் சைடு ஒரு அடியாக அடிச்சிங்கன்னா இப்போ அது வந்து நல்லா கடைஞ்சது மாதிரியே வந்துடும். இப்போ நம்ம இந்த கீரையை கடைஞ்சாச்சு. இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணும்போது இந்த கீரை இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். பருப்புக்கு நெய், கீரை இதெல்லாம் செம்மையாக இருக்கும் காம்பினேஷனு. ஸோ இந்த நெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்து, கொஞ்சமாக சீரகம். இப்போ நம்ம அதை வேக வைக்கும் போதும் போட்டுக்கோம். இப்போயும் நம்ம சீரகம் போடும்போது அந்த தாளிப்போட ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். ஒரு 2 வரமிளகாவை வந்து நம்ம இது மாதிரி பிச்சு வச்சுருக்கோம். அந்த வரமிளகாவையும் அதில் போட்டுட்டு நல்லா அந்த நெய்யிலே வந்து இந்த வரமிளகாலாம் நல்லா வதங்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரை கடையலில் இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம்.
இது நெய் ஆட் பண்ணிக்கிறதுனால இந்த கீரையோட வாசம் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ மறக்காமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தலைன்னு எப்படி கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். வாசம் சூப்பராக இருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கீரை கடையல். சாப்பாடும் தயாராகிடுச்சு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாமா? இதுக்கு நான் சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நம்ம சேனலில் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ எண்ட்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ நல்லா வெந்திருக்குது கீரை, சூப்பராக இருக்குது. அதோடய டேஸ்ட்டு ஸ்மெல்லு எல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த கீரையை வந்து நம்ம வெறும் வாயாலே எடுத்து சாப்பிட்றலாம். சாப்பாட்டோட பிசைஞ்சு சாப்பிட்ணும் இல்லை, சும்மா வெறும் வாயால் சாப்பிட்றதுக்கு கூட கீரை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு டைம் கிடச்சிதுன்னா நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் மட்டும் பார்த்தா போதாது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.